ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. இன்று சக்தி வாய்ந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருப்பது கூடுதல் சிறப்பு. கடன் தொல்லை காணாமல் போவதற்கு, முக்கியமாக எதிரி தொல்லைகள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க. குடும்பம் சுபிக்ஷமாக இருப்பதற்கும், தீராத தரித்திரங்கள் விலகுவதற்கும், வறுமை நீங்குவதற்கும் இன்று தேய்பிறை அஷ்டமி வழிபாடு எப்படி பண்ணுவது, இரண்டு முக்கியமான வழிபாட்டு முறைகளை நான் சொல்ல போறேன். வீட்டிலேயே இருந்து எப்படி வழிபாடு பண்ணலாம், கோவிலுக்கு போனால் எப்படி வழிபாடு செய்வது, இதை பற்றி ஒரு முழு தெளிவான விளக்கம் நான் உங்களுக்கு செய்முறையோட செய்து காமிக்கிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு திதிகள் இருக்கு. அதுல முக்கியமா அஷ்டமி திதி அப்படின்றது கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு திதி. இது பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய 64 அம்சங்கள்ல கால பைரவர் ஒரு அம்சம், சிவ அம்சம் அப்படின்னு சொல்லலாம். கால பைரவரை யாரெல்லாம் வழிபாடு பண்ணலாம்னா எல்லோருமே வழிபாடு பண்ணலாம். யாரெல்லாம் குடும்பத்துல அடிக்கடி கஷ்டங்கள் இருக்கு, கடன் தொல்லை அதிகமாக இருக்கு, சண்டை சச்சரவுகள் இருக்கு, கண் திருஷ்டிகள் அதிகமாக இருக்கு, ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கு, அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றவங்க கால பைரவரை தவறாமல் வழிபாடு பண்ணுங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு அவருக்கு உகந்த திதி அஷ்டமி திதி. கால பைரவர் தான் இந்த உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வம், சிவ அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியாகப்பட்ட கால பைரவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளை காத்து நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியாக வாழ வைப்பார் அப்படின்றதுதான் இதுல ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். அதுல அவருக்குரிய அஷ்டமி திதியில நம்ம அவரை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கும், முக்கியமா கடன் பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கால பைரவரை முழு மனதோடு யார் ஒருத்தர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான கிரக தோஷமும் இருக்காது. அது கூட சேர்த்து எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, துர்மரணங்கள் இருக்காது, தீய சக்திகள் அவர்களை நெருங்காது. அதனால தான் கால பைரவரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அனைத்து சிவன் கோவில்கள்லையும் கால பைரவர் இருப்பாரு, நாய் வாகனத்தோடு நின்று கொண்டிருப்பார். அதனால சிவன் கோவிலுக்கு சென்று கால பைரவரை இன்று மாலை நேரத்துல வழிபாடு பண்ணுங்க. பொதுவாகவே கால பைரவரை ராகு கால நேரத்துல, அதுவும் இந்த தேய்பிறை அஷ்டமி திதிகள்ல ராகு கால நேரத்துல வழிபாடு செய்தால் ரொம்ப 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 நல்லது. இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருப்பது கூடுதல் விசேஷம். அனைவரும் இதை தவற விட்டுடாதீங்க, தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க. அஷ்டமி திதி இன்று காலையில 9:16 ஆரம்பித்து இது நாளை 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு முடியுது. நீங்க ராகு கால வழிபாடு இன்று ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்துல வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த நேரத்துல உங்களால கோவிலுக்கு போக முடிந்தால் எல்லா சிவன் கோவில்கள்லையும் கால பைரவர் இருப்பார். கால பைரவர் எப்படி இருப்பாருன்னா நாய் வாகனத்தோடு நின்று கொண்டிருப்பார். கால பைரவருடைய அபிஷேகத்திலையும் வழிபாடுகள்லையும் தவறாமல் கலந்துக்கோங்க. இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி தாங்க நீங்க வீட்டிலையும் வழிபாடு பண்ணணும். கோவிலுக்கு போனா எப்படி வழிபாடு பண்றது அப்படின்றத இப்ப சொல்லிடுறேன். அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. முடிந்தால் தேன், பால், பன்னீர், இந்த மாதிரி சந்தனம், அபிஷேக பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க. அடுத்தது பைரவருக்கு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றும் பொழுது வெண் பூசணி விளக்கு ஏற்றினால் ரொம்பவும் நல்லது. வெண் பூசணியை 2ஆக பிளந்து அதுல மஞ்சள் தடவி அதுல சிவப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றினால் நல்லது. ஒரு 27 மிளகு உள்ள வைத்து ஒரு சிவப்பு நிற துணியில முடிச்சு மாதிரி கட்டிட்டு அதை பூசணிக்காய்க்குள்ள வைத்து தீபம் ஏற்றுங்க. இது 2 பூசணிக்காய்க்குள்ளேயும் வைத்து தீபம் ஏற்றக்கூடிய ஒரு முறை. இது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கோவில்கள்ல இந்த தீபத்தை ஏற்றணும். வீட்டுல இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது, கோவில்கள்ல தான் ஏற்றணும். அதே மாதிரி பைரவரை அவருடைய மந்திரங்கள் சொல்லி ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பைரவருக்கு உண்டான மந்திரங்கள் ஓம் காலகாலாய வித்மஹி காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத், அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இது தெரிந்தால் சொல்லுங்க. இல்லைன்னா ஓம் கால பைரவாய நமக இந்த மந்திரத்தை ஒரு 5 முறையோ 9 முறையோ சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய முறை. சிவப்பு நிற மலர்கள் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது வீடுகளில் நான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா யார் வீட்டிலையும் பைரவர் படங்கள் இருக்காது. சிவபெருமானுடைய படத்திற்கு முன்பாக ஒரு கிழியாத ஒரு வெற்றிலையை எடுத்துக்குவாங்க. வெற்றிலை ஒரு கிழியாத ஒரு முழு வெற்றிலையா இருக்கணும்.
அதில் 8 மிளகு 1 ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க. 8 மிளகு 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. பைரவருடைய படத்திற்கு முன்பாக, படம் இல்லைன்னா நீங்கள் ஏற்றுகின்ற நித்திய விளக்கிற்கு முன்பாக, சிவபெருமான் படத்திற்கு முன்பாக இதை பண்ணுங்க. சிவபெருமான் படம் இல்லை, காலபைரவர் படம் இல்லைன்னா பூஜை அறையில் இதை தாராளமாக பண்ணுங்க. பைரவரை மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க. வாசனையான சாம்பிராணி ஊதுபத்தியை கொளுத்தி வச்சிருங்க. அடுத்தது ஒரு தட்டுல, அந்த தட்டிற்கு மேல நல்லா பன்னீர்ல சுத்தம் பண்ணிக்கோங்க, வாசனையா இருக்கும். இந்த தட்டிற்கு மேல வெற்றிலையை வைத்து அதற்கு மேல நீங்க 1 ரூபாய் நாணயம் வைத்துட்டு, இதற்கப்புறமா மிளகு ஒவ்வொன்றாக வெற்றிலையில வைங்க. 8 மிளகும் ஒவ்வொன்றாக வைக்கும் பொழுது ஓம் கால பைரவரே நமக, ஓம் கால பைரவாய நமக, ஓம் கால பைரவாய நமக, இப்படி நீங்க 8 தடவை சொல்லிட்டு இதை வைக்கணும். அடுத்தது நீங்க ஏற்றுகின்ற தீபம் தானாக தான் குளிரணும். இந்த வெற்றிலையும் மிளகும் அப்படியே இருக்கட்டும். அந்த தீபம் குளிர வைத்த பிறகு நீங்க இந்த 1 ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணுங்க, அங்கேயே வெற்றிலையிலே இருக்கட்டும். அந்த மிளகை மட்டும் எடுத்து நீங்க மூட்டை மாதிரி கட்டி வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரையும் அமர வைத்து விட்டு திருஷ்டி கழிப்பது போல வலதுபுறமாக 3 முறை, இடதுபுறமாக 3 முறை, இதை அதை எடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு போய் வெளியே போட்டுடுங்க. அந்த மிளகால சுற்றி கண்திருஷ்டி சுற்றுவது போல சுற்றி வீட்டிற்கு வெளியே எரிஞ்சிருங்க. வீட்டிற்கு வெளியே தூக்கி எரிஞ்சிருங்க. அப்படி இல்லைன்னா நீர்நிலைகளில் விட்டுடுங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பிடித்திருக்கின்ற கண் திருஷ்டிகள் நீங்கும். வீட்டிற்குள்ளே வரும்பொழுது கை கால் முகத்தை கழுவிட்டு வாங்க. நம்மளை பிடித்த கஷ்டங்கள் நீங்கும். கடன்களாக இருந்தாலும் அது நீங்கும். இந்த 1 ரூபாய் நாணயத்தை கோவிலுக்கு போகும்பொழுது எடுத்துகிட்டு போய் சிவன் கோவிலில் பைரவரை நினைத்து இந்த கோவிலில் இதை போட்டுடுங்க. கால பைரவருக்குரிய அஷ்டமி திதியில கால பைரவரை நினைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை யார் ஒருவர் செய்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பத்துல கண் திருஷ்டி அண்டாது. அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போதுன்னா அதுவும் இருக்காது. ஏவல் பில்லி சூன்யம் இருக்காது. அதாவது நம்மளை பிடித்த தரித்திரம் விலகும், வறுமை நீங்கும். இந்த மிளகை நீங்க வலதுபுறமாக 3 முறை, இடதுபுறமாக 3 முறை சுற்றி போடும் பொழுது குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரும் பண்ணலாம். அசைவம் சாப்பிட்டோமா, நாங்கள் இதை செய்யலாமான்னா, நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது. அசைவம் சாப்பிட்டா இதை செய்ய வேண்டாம். அப்படியே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யார் ஒருவர் இதை செய்ய போகிறீங்களோ அவர்கள் குளித்து விட்டு இந்த வழிபாட்டு முறையை, இந்த மிளகு பரிகாரத்தை செய்யுங்க. நல்ல மாற்றங்கள் குடும்பத்தில் ஏற்படும். வாழ்க வளமுடன். ஓம் கால பைரவாய நமக. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க. தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.